வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ரவை கிச்சடி, அதுவும் கொத்தமல்லி சட்னியும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரவை கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நான் இப்போ மொத்தமாக ஒரு பேக்கெட் ரவையை வறுக்கிறேன். ஆனால் இதிலிருந்து ஒரு 2 கப்பு ரவை தான் என்னோடய குக்கிங்க்கு நான் எடுக்கிறேன். 2 பேருக்கு ஒரு கப்பு போதும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் நல்லா சீகி எடுத்து வச்சிடணும். அடுத்தது கடாயில் ஒரு 3 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த சீகி வச்சிருக்கிற இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கடுகு போட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இது கிச்சடிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாமே ஒரு நல்ல தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துடணும். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் தேவைக்கு ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துடணும். ஸோ இது நல்லா கண்டினியூஸாக கிளறி கொடுத்து நல்லா தொக்கு மாதிரி ஆக்கிடலாம். நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா காரம் தேவைக்கு அனுசரித்து போட்டுக்கணும். இது நல்லா தொக்கு மாதிரி ஆனதும் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு 3 கப்புக்கு தண்ணி விடணும். நான் 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி 6 கப்புக்கு தண்ணி விட்டுருக்கேன். அப்போ தான் ரவை கட்டி பிடிக்காமல் அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ரவை நல்லா ரெடி ஆகிடுச்சு, தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த தொக்கில் ஒரு 6 கப்புக்கு தண்ணி விட்டுடலாம். விட்டு நல்லா தண்ணியை திளைக்க வைக்கணும். இப்போது கரெக்டாக இந்த கப்புக்கு 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதில் 6 கப்புக்கு தண்ணியை சேர்த்துடலாம். ரவையும் இதிலிருந்து 2 கப்புக்கு அளவுக்கு எடுத்துக்கணும்.
அடுத்தது இந்த கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய் 2, பெருங்காயத்தூள், இஞ்சி கொஞ்சம் இதெல்லாம் நல்லா அரைச்சு தேவைக்கு தண்ணி விட்டு எடுத்து அதில் கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து அதில் கொட்டணும். அவ்வளோதான். இந்த சட்னியும் ரவை கிச்சடியும் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது சமையல்.